மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எப்படி சொல்றது, எனக்கு சில விஷயங்களை நினச்சி அழும்போது இது பண்ணும்போது சில கனவுகள்லாம் வந்திருக்கு. என்னோட பூஜை ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது. அந்த சாமி ஃபோட்டோ, இந்த சாமி ஃபோட்டோ, அங்கே இங்கெல்லாம் இருக்காது. ஐயனார் ஃபோட்டோவே ஒரு 4 ஃபோட்டோ இருக்கும். எப்பயுமே என்னோட கார் ஸ்டேரிங்லலாம் ஐயனார் கோவிலில் உள்ள கயிறு கொஞ்சம் தொங்கும். அப்புறம் அவரோட ஃபோட்டோ வந்து கார் முன்னாடி எல்லாரும் ஒரு ஏதாவது சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, நான் ஐயனார் ஃபோட்டோ வச்சுருப்பேன். நான்வெஜ் சாப்பிட்டு கோவில் போவேன். பீரியட்ஸ்னாலும் நான் கோவில் போவேன், சாமி கும்பிடுவேன். பூஜை ரூமில் போயிட்டு நான் சாமி கும்பிடுவேன். எனக்கு என்னென்னா அது ஏன் ஐயனார், நான் உடம்பு சரியில்லைனாலும் அவர் என்னை பார்த்துப்பாரு, அவர் என்னை ஒதுக்க மாட்டார். நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? நல்ல சப்பளங்கால் போட்டு அப்படியே கண்ணை மூட்டு அழுது என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி அவர்கிட்ட எனக்கு என்னென்னலாம் வேணும். ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னே இங்கே தான் பூஜை ரூம் இருக்கும். நான் போனோடனே இப்படி திரும்பி அவரை பார்த்துட்டு தான் நான் போவேன். அது எத்தனை வாட்டி சும்மா தண்ணி குடிக்க போனால் கூட நான் அப்படி பார்த்துட்டு போகிற ஒரு வழக்கம் இருக்கும். எனக்கு கோவம் சண்டைன்னா. உங்களோட ஒரு டிவைன் சைடு ஏதாவது இருக்கா? டிவைன் சைடை கொஞ்சம் இடையில சில காலமாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. எப்படி சொல்கிறது, எனக்கு சில விஷயங்களை நினச்சி அழும்போது இது பண்ணும்போது சில கனவுகள்லாம் வந்திருக்கு. நான் வந்து என்னோட குலதெய்வம் அதை மட்டும்தான் நான் ரொம்ப கும்பிடுவேன். யார் உங்க குலதெய்வம்? எனக்கு வந்து குலதெய்வம் வந்து லைக் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அருஞ்சுனை காத்த ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்காங்க, ஐயனார் சாமி அது. ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பூஜை ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது. அந்த சாமி ஃபோட்டோ, இந்த சாமி ஃபோட்டோ, அங்கே இங்கெல்லாம் இருக்காது. ஐயனார் ஃபோட்டோவே ஒரு 4 ஃபோட்டோ இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எனக்கு பயங்கர ஃபேவரெட். ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு குலதெய்வம் இருக்குன்றதும் தெரியாது. எப்பயாவது போவாங்க ஒரு வாட்டி. அப்போ நம்மளும் ஹாஸ்டலில் இருப்போம், நான் பெருசாக போனதில்லை. ஸோ இடையில வந்து தெரிய ஆரம்பிச்சது இந்த மாதிரி நம்ம கோவில் போகிறோம் அப்படின்னு. ஒரு வாட்டி யூஸ்வலாக நார்மலாக போயிட்டு ஏதோ ஒரு வேண்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு என்னமோ அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஒரு எங்கே போனாலும் அதை நான் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி, அவர் இருக்காரு, ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை வேணும்ல. இந்த யூனிவர்ஸ் மேலே வேணும், என் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்க பார்த்துப்பாங்க, யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கை வேணும்ல. அது யாரோ ஒருத்தரை வந்து நான் ஐயனார் அவர் இருக்காரு அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு அவர் இருக்காரு, அவர் எதுனாலும் பார்த்துப்பாரு, அவர்கிட்ட சொன்னால் நடக்கும், அவர் வந்து நமக்கு நல்லது தான் பண்ணி கொடுப்பாருன்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை. அங்கே போயிட்டு நான் வேண்டுதல் வச்சா எனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு உண்டியல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 உண்டியல் எனக்கு பர்சனலாக அதில் காசு இருக்குது இல்லைன்னா இல்லை, உண்டியல் கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி என்னோடய சாமிக்கு ஒரு உண்டியல் வச்சுருப்பேன். இப்போது ஏதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஜாப் போகிறேன், அதில் ஒரு பேமெண்ட் கிடைக்குதுன்னா, இப்போ ஒரு பெரிய ஜாப்னு எனக்கு ரெகுலராக சீரியல் மாதிரி கிடைக்க போகுது, ஒரு 1 இயர் நான் கமிட் ஆகுறேன் அப்படின்ற மாதிரினா ஒரு நாள் பேமெண்ட், ஃபஸ்ட் டே பேமெண்ட் எடுத்து உண்டியலில் போட்டுருவேன். இல்லை ஒரு சின்ன குட்டி ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு பாதியோ என்னால் எவ்வளோ முடியும் அந்த டைம் எனக்கு அந்த காசுக்கு ஒரு நீடு இருக்கும், அதில் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுட்டு கோவில் போகும்போது உடச்சி அதில் அங்கே கோவிலுக்கு தேவையானதுன்னு மணி வாங்குறது, பானை வாங்குறது, தாம்பூலம் வாங்குறது, இந்த மாதிரி வாங்கி கோவிலில் வச்சுட்டு வருவேன். ஸோ எனக்கு ஐயனார் வந்து ரொம்ப இது. எப்பயுமே என்னோட கார் ஸ்டேரிங்லலாம் ஐயனார் கோவிலில் உள்ள கயிறு கொஞ்சம் தொங்கும். அப்புறம் அவரோட ஃபோட்டோ வந்து கார் முன்னாடி எல்லாரும் ஒரு ஏதாவது சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, நான் ஐயனார் ஃபோட்டோ வச்சுருப்பேன். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அப்பப்போ சண்டை போடுவேன் அவரோட, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீ எனக்கு கடவுளே வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே கோச்சிக்காதீங்க சாரி அப்படின்ட்டு ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். பட் ஐயனாருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நாள் விரதம் இருக்கிறது, இந்த ஒரு நாள் உகந்த நாள், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இல்லை நான் இருக்கா எனக்கு தெரியாது. நான் எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிட்டு கோவில் போவேன். பீரியட்ஸ்னாலும் நான் கோவில் போவேன், சாமி கும்பிடுவேன். பூஜை ரூமில் போயிட்டு நான் சாமி கும்பிடுவேன். எனக்கு என்னென்னா அது ஏன் ஐயனார், நான் உடம்பு சரியில்லைனாலும் அவர் என்னை பார்த்துப்பாரு, அவர் என்னை ஒதுக்க மாட்டார். நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? எனக்கு அவரை தெரியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு இது. நான் பூஜை ரூம்க்கெலாம் நார்மலாக போவேன். எனக்கு நான் வெளியே போகிறேன், நான் குங்குமம் வைக்கணும், எனக்கு விபூதி வைக்கணும், இல்லை நான் சந்தனம் வைக்கணும், நான் போய் எடுத்துகிட்டு வருவேன், நின்று சாமி கும்பிடுவேன். எனக்கு உட்காந்து அழணுன்னா நான் அழுவேன். நீங்கள் சொல்லாதீங்க எந்த டேட்டில் போய் நான் பண்ணாதீங்கன்னு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா வந்து சம்டைம்ஸ் வந்து சின்னதில் என்ன ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் 3மே நாங்கள் பொம்பளை பசங்க, அம்மா 1, 4 பேர், அப்பா மட்டும் தான் எங்கள் வீட்டில் மேல். இப்போ தீபாவளி பொங்கல் எது நீங்கள் எடுத்தாலும் எனிவே எங்கள் 4 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்க போகுது, நாங்கள் பீரியட்ஸில் தான் இருப்போம்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லாரும் போய் அந்த செலிப்ரேஷனில் இருப்பீங்களா? அப்போ எங்கள் அம்மா எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்படி ஒரு செலிப்ரேஷன் எனக்கு வேணாமே, எதுக்கு நான் என் பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு நான் செலிப்ரேட் பண்ணணுமா? இல்லை நான் ஒதுங்கி நின்றுட்டு நீங்கள்லாம் பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்லணும்? வாங்க, என் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு தீபாவளியா இது பண்ணும், பொங்கலா பானைக்கு விறகு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இது இருந்தது முன்னாடி இருந்தேன். ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் எப்பயாவது நான்வெஜ் கிடைக்கும். அது வந்து சண்டே என்ன சாப்பிடக்கூடாது, மண்டேல சாப்பிடக்கூடாது, வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு ஃப்ரைடேன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளோதான். கிடைக்கிறப்போ சாப்பிடுவேன், கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதனால எனக்கு சாப்பிட்றதும் எப்போ வேணால் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த குளிச்சுட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் குளிச்சுட்டு போங்க, நான்வெஜ் சாப்பிடுவேன். தண்ணி தொலைச்சிட்டு போகணுன்னா போயிட்டு வருவேன். இல்லை போயிட்டு வந்தோடனே சாப்பிடணுமா சாப்பிடுவேன். எனக்கு வந்து நானும் கடவுளோட வேற ஒரு கனெக்ஷனில் இருக்கோம். நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். அதுவும் ஐயனார் சாமின்னா வந்து நம்ம ஊர்லலாம் வந்து திருவிழா அதெல்லாம் வந்து பெருசா பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நாட்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் ஊர்ல? பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. அது வந்து செம்ம இதுவாக இருக்கும். அப்பா போவாங்க ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்னு. நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷன் டைம் போகவே மாட்டேன், போகணுன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு எப்படி போகணுன்னா ஆளே இல்லாமல் போயிட்டு அங்கே எங்கள் கோவில் இருக்கும், அதில் வந்து இது ஒரு பேரிகேட் மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே ஜென்ஸ் மேல் அந்த மாதிரி ஃபீமேல் மேல் அப்படின்லாம் இருப்பாங்க. சென்டரில் அந்த பூசாரி வந்து நடந்து கொடுப்பாரு. அங்கே போய் உட்காந்துருவேன். நல்ல சப்பளங்கால் போட்டு அப்படியே கண்ணை மூட்டு அழுது என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி அவர்கிட்ட எனக்கு என்னென்னலாம் வேணும், நான் என்னென்னலாம் அனுபவித்தேன், லைக் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கும்போது ஒரு மனசு விட்டு பேசுவோம்ல, ஒரு கொலிக்கிட்டையோ நம்ம கூட படித்த ஒரு ஸ்கூல் மேட்கிட்டயோ காலேஜ், அந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஃபுல்லாக பேசிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன். இனி எப்படியும் ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு 6 மாதம் கழிச்சோ வரப்போகிறேன். அந்த நல்ல சந்தனம்லாம் பூசி ஒன்று இருக்கும், அவரை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பேன். சரி ஓகே அப்படின்னா அப்புறம் கடைசியாக நீங்கள் வாங்க அப்படின்னாலும் எட்டி போய் பார்த்துட்டு இதுதான் லாஸ்ட்டா, ஐயோ சரி மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு அந்த முகத்தை வந்து பதிய வச்சுட்டே வருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் டைம், இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் இங்கே போங்க, இன்னைக்கு வந்து இந்த சாமிக்கு இந்த நாள் அங்கே போங்க, அந்த ஸ்பெஷல் டேட்டில் போய் இல்லை, எனக்கு என்னைக்காவது கும்பிடணும்னு தோணும், எனக்கு இன்னைக்கு கோவில் போகணுன்னு தோணும், எனக்கு இன்னைக்கு ஒரு எனர்ஜி வேணும், அங்கே போனால் அது கிடைக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், அப்போ போவேன். ஆஞ்சநேயர் பிடிக்கும். இங்கே முகப்பேர்கிட்ட ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் இருக்கும், அங்கே போய் உட்காந்து நிறைய அழுதுருக்கேன். அதான் அழுறதுக்கு தான் கோவிலுக்கே போவேன். எல்லாரும் வந்து வேற எங்கேயும் போவாங்க, நமக்கு ஆள் இல்லைன்றதுனால கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இது பண்ணுறது. அப்புறம் அர்ஜுன் சார் கெட்டின ஆஞ்சநேயர் கோவில்னு ஒன்று இருக்கும், அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கோவில் மாதிரியே இருக்காது, அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். அப்படியே அவர் பெருசாக இருப்பார், நானும் அவர் பக்கத்தில் போயிட்டு அவரை மறுபடியும் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். அது எனக்கு அதான் காட்னா அவங்க வந்து இப்படி அப்படிலாம் இருக்காது, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி, ஏதோ ஒரு பர்சன் நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன். அவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டார், அட்லீஸ்ட் அவருக்கு புரியும், என்னோட ஃபீலிங்ஸ் புரியும். அந்த மாதிரி கோவம் நிறைய வரும் கடவுள் மேலே. அதான் இந்த மாதிரி நடக்கலன்னா கோவம் வரும். நான் வந்து உங்ககிட்ட இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு புலம்புறேன், இவ்வளவு தள்ளுறேன், அப்ப கூட மாட்டி விட்டியே, சொல்ல மாட்டியா நீ முன்னாடியே, மாட்டின அப்புறம் சொல்லுவியா அது தப்பு இங்க வான்னு, அது மாட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்கும். சென்னையில ஆஞ்சநேயர் கோயில்கள் வந்து போவேன்னு சொன்னீங்க, சென்னையில ஐயனார் கோயிலுக்கு ஏதாவது போறீங்களா? அந்த வழக்கம் இருக்கா? இல்ல, எனக்கு எங்க ஐயனார் இது வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஐயனார் கோவில் அந்த மாதிரி பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் வரும் நம்ம ஐயனார் அப்படின்னு. எனக்கு ஐயனாருக்காக இப்போ எனக்கு என்னமோ அந்த கோவில் மட்டும் தான் அவரோடது அப்படி, இல்லைன்னா என்னோட பூஜை ரூம்ல. இப்போ எங்கள் வீட்டுக்கே நான் போகிறேன்னா கூட அங்கே அம்மா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அம்மா வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, யூஸ்வலாக இருக்கும்ல அந்த 5 சாமி ஃபோட்டோ இருக்கும், முருகர், விநாயகர், லட்சுமி எல்லாம் வச்சு, பெருமாள்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதில் ஐயனாரும் வச்சுருப்பாங்க. நான் ஃபுல்லாமே ஐயனார் தான் இருக்கும் என்னோடதுல. எனக்கு ஏன் பூஜை ரூம்குள்ளே போனாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். சம்டைம்ஸ் டெய்லி போயிட்டு ஈவினிங் ஆனால் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கே இருக்கிற பன்னீரெல்லாம் எடுத்து தெளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். ஷூட் போகும்போதெல்லாம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு 10-15 நாள் அந்த பக்கமே போக மாட்டேன். அதெல்லாம் ஒரு மாதிரி சீன் போடுற மாதிரிலாம் பண்ணுவேன். என் ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னே இங்கே தான் பூஜை ரூம் இருக்கும். நான் போனோன்னே இப்படி திரும்பி அவரை பார்த்துட்டு தான் நான் போவேன். அது எத்தனை வாட்டி சும்மா தண்ணி குடிக்க போனால் கூட நான் இப்படி பார்த்துட்டு போகிற ஒரு வழக்கம் இருக்கும். எனக்கு கோவம் சண்டைன்னா அப்படியே கண்டு போயிடுவேன். வேணும், அது வேணும்னே நான்லாம் கும்பிடவே இல்லைப்பா, நான்லாம் கேட்கவே இல்லைப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி விகு பண்ணிட்டு போவேன். இதெல்லாமே ஒரு விஷயம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாண்ட்.
ஓகே, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்ட் இல்லையா? ஸோ நிறைய பேர் நம்ம வந்து சாமி அப்படின்னு நினைச்சா ஏதோ ஒரு ஸ்லோகமோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று வந்து நம்ம முணுமுணுப்போம், ஏதோ ஒன்று வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி ஐயனாருக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? இல்லை, நான் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு வந்து இல்லைன்னு என்கிட்ட ஏதாவது பேசு, என்கிட்ட ஏதாவது சொல்லு, எனக்கு ஏதாவது நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது சொல்லு. எனக்கு ஒரு 3 o'clockலேருந்து 6 o'clock சம்டைம்ஸ் கனவு வரும். சில கனவுகள் மறந்துடும், ஞாபகம் இருக்கும். சில டைம் வந்து அப்படியே உருவமாகவே வரும். லைக் அந்த கோவிலோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் வாசல்லையே அந்த கோவிலோட சிலைகள், அந்த விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ஏங்குறேன், இல்லை அழுறேன், ஃபீல் பண்ணுறேன்னா ஏதாவது பேசு என்கிட்ட, பாசிட்டிவோ நெகட்டிவோ இதை பற்றி ஏதாவது சொல்லு. நீ ஏன் பேச மாட்டேன்றேன்ட்டு சொல்லலாம்ல, சொன்னால் எனக்கு புரியும்ல, நீ இன்னைக்கு ஏதாச்சும் எனக்கு சொல்லு. அந்த மாதிரி தான் நான் நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லோகன் சொல்லணும் அதெல்லாம் இல்லை. கூட இருப்ப பார்த்துப்ப, அந்த மாதிரியே ஒரு ஃபீல் தான் எப்பயுமே இருக்கும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.